கிளைமேக்ஸ் பார்த்து நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுவும் ஏற்றுக்கணும். நிறைய பேர் வரவேற்கிறாங்க, அதையும் பார்க்கணும். இப்பயே 4 பேர் திட்டிட்டு போயிட்டாங்க, ஏங்க வந்து எனக்கு அடிக்கணும் போல இருக்குன்னு ஒரு ஹெல்மெட்டே சுத்திட்டாரு. ஃபுல்ஃபில்லான ஒரு படம், குடும்பத்தோட வந்து பாருங்க. எனக்கு தெரிஞ்ச பருத்தி வீரனுக்கு பிறகு அப்படி ஒரு கிளைமேக்ஸ் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிக்கும், எல்லாரும் பாருங்க. காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மனசை வந்து வருடுற அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த சீன் இருக்கு. அவர் என்ன எழுதியிருந்தாரோ அது அப்படியே இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும். வணக்கம், என் பேர் ஆர்பி பாலா. இதுக்கு முன்னாடி பரத்தோட 50வது படம் லவ் படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர். அது இல்லாமல் மலையாளத்தில் இருந்து தமிழுக்கு வர மிகப்பெரிய படங்கள் கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேலே டப்பிங் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதனோட செகண்ட் படம், தயாரிப்பாளராக அந்த படத்தை தயாரிச்சிருக்கேன். நான் எதிர்பார்த்தேன், இன்னைக்கு தேட்டருக்கு வந்து படம் பார்த்தேன். எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி இந்த கிளைமேக்ஸ் இந்திய வரலாற்றில் சினிமா, தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்ததுலன்னு எனக்கு தெரியும். நான் கதை கேட்கும்போது எனக்கு தெரியும். பட் இப்படி எடுத்துப்பாங்களான்னு தெரியாது. சென்சார் போர்டுமே வந்து இதுல இருந்து நீங்க வயலன்ஸை தாண்டி எமோஷனா ஒன்று கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சென்சார் கேட்டாங்க. தான் கொடுப்பாங்க. நான் பேசி இல்லை சார் அப்படின்னு சொல்லி 16+ கொடுத்துருக்காங்க. பட் நல்ல கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன். ஒரு ஒரு தயாரிப்பாளருக்கு என்ன, நான் ஒரு இயக்குனர் தாண்டி எனக்கு படம் பண்றது பிடிக்கும். படம் ப்ரொடியூஸ் பண்றது எனக்கு ரொம்ப பேஷன் எனக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ள கருத்து உள்ள படங்கள்லாம் எடுக்கணுன்றது ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இன்னைக்கு தியேட்டர் வந்து ஆடியன்ஸ் வந்து பேசுறப்ப பாக்குறப்ப ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கிளைமேக்ஸை பார்த்து நிறைய பேர் திட்டுறாங்க, அதுவும் ஏத்துக்கணும். நிறைய பேர் வரவேற்கிறாங்க, அதையும் பார்க்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதிவை கொடுத்துருக்காங்கன்றதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி இந்த படத்துல முதல் முறையா ஒரு நெகட்டிவ் ரோல் ஆதவ் சந்திரான்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் தான் அந்த எல்லாரும் சொல்லுவாங்க கருவர்த்தான்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த படத்துல கருவர்த்தனா ஒருத்தன் இருக்கான். அவன் தான் இவன் ஆதவ். என் பேர் ஆதவ். நான் கொலைச்சாவல் படத்தில் நெகட்டிவ் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆர்பி ஃபிலிம்ஸ், ஆர்பி பாலா சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். படம் நல்லா வந்திருக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் வாங்க. நிறைய பேர் திட்டிட்டும் போகிறாங்க, ஹாப்பி தான். இப்பயே 4 பேர் திட்டிட்டு போயிட்டாங்க, ஏங்க வந்து எனக்கு அடிக்கணும் போல இருக்குன்னு ஒருத்தர் ஹெல்மெட்டே சுத்திட்டாரு. ஸோ தேங்க்ஸ். என்னோட பேரு அகரன் வெங்கட். இந்த படத்தில் நான் ஹீரோ கலையரசு சாரோட ஃப்ரெண்டா பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஆர்பி பாலா. ஒரு சினிமா நமக்கு நிறைய உறவுகளை கொடுக்கும். அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான உறவு அவர் தான். பாலா மாமா எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். ஆர்பி பாலா சார் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒருத்தரை பாராட்டவே மாட்டாரு, சூப்பர்னு சொல்லவே மாட்டாரு. படம் பார்த்துட்டு மாப்பிள்ள நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அது எனக்கு பெரிய ஒரு விருதாக எடுத்துக்கிறேன். துதிவானன் சார் படத்தோட இயக்குனர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சார் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜி முத்தையா சார் அவங்க தான், அதாவது நம்மள மாதிரி ஸ்மாரா இருக்கிறவங்களை கூட அழகா காட்டுவாங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் லட்டு மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் கவிதை, அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க படம் பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு படம் பிடிக்கும். ஒரு எங்கேயுமே நீங்க போரா ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அப்படியே ஜாலியா போயிட்டே இருக்கும். கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அப்படி ஒரு மாதிரி உங்களை வச்சிருக்கும். ஃபுல்ஃபில்லான ஒரு படம். குடும்பத்தோட வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் விஜய் சத்யா பேசுகிறேன். கொலைச்செவல் அந்த படத்தில் ஒரு ஹீரோவுக்கு தாய்மாமன் கரெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப படங்கள்ல எனக்கு வந்து போலீஸாக பார்த்துருப்பீங்க. என்ன ரொம்ப பேர் எனக்கு உண்மையான போலீஸ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதில் முதல் முறையாக இந்த படத்தில் வந்து ஒரு தாய்மாமன் கரெக்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சின்ன படம் தான் அது, ஒரு சின்ன கண்டென்ட், மலையாள படம் மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை வச்சு ஒரு 2 மணி நேரம் கதை சொல்லியிருக்கோம். நல்லா இருக்கு. நீங்கள் படத்தை பாருங்க. எந்த இடத்துலையுமே லேக் கிடையாது. ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம ஃபேமிலியோட கோயிலுக்கு போன மாதிரி, குலசாமி கும்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அவ்வளோ கிரீன்ஸ் ஃபுல்லாகவே ஒரு மலைப்பகுதியில் வந்து ஒரு நடக்க கூட இடம் இல்லாத ஒரு இடம் அது. அந்த மாதிரி இடத்துல போய் நாங்கள் ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து அதில் ஒரு 18 நாள் 20 நாள் அதில் ஷூட் பண்ணோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஜி முத்தியா சாரோடைய கேமரா வந்து உங்களை வந்து அந்த இடத்துக்கே கூட்டிக்கும். அந்த மாதிரி ஒரு லைவான இதை பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் செம்மையாக பண்ணியிருப்பாரு பாருங்க. நீங்கள் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய டைரக்டர் துதிவானன், அவர் என்ன எழுதியிருந்தாரோ அதை அப்படியே எடுத்துட்டாரு. ரொம்ப நல்லா ஒரு புது டேரக்டர் மாதிரி இருக்காது, ஒரு அனுபவமான டேரக்டர் என்ன பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ரொம்ப தைரியமா எடுத்தது வந்து ப்ரொடியூசர் ஆர்பி பாலா. ஏன்னா அது கண்டென்ட் ரொம்ப ஒரு சின்ன கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை வச்சு ஒரு 2 மணி நேரம் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது பண்ணிடலான்ற நம்பிக்கையில இந்த படத்தை வந்து ஆர்பி பாலா பண்ணியிருக்காங்க. நல்ல ரெஸ்பான்ஸ். நாங்கள் காசி டாக்ஸி தான் இருந்தோம். ஆடியன்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை நீ வெளியில் டாக் போனாத்தே அடுத்தடுத்த ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. இந்த ஃபேமிலியை நீ வந்து பார்க்கலாம். கடைசி 20 நிமிஷம் ஒரு உச்சபட்சமான ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து என்னுடைய தம்பி ஆதவன் அவர் வந்து அதில் வந்து வில்லனா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரை பார்த்தாலே ஏதாவது அடிக்கணும் போல தோணும் உங்களுக்கு.
பரவாயில்ல, அடிச்சா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. பாருங்க, ரொம்ப சந்தோஷம். வணக்கம், என் பேர் ஜனா, ஆர்டிஸ்ட். படம் பார்த்தேன், ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. சினிமாவில் சின்ன டைரக்டர்ஸு, அதே மாதிரி அந்த கதைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இந்த விஷயத்தில் ஆர்பி பாலா அண்ணனை நான் வாழ்த்துறேன். இந்த டைரக்டர் புது படம், படம், அவருக்கு இந்த சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆர்பி பாலான்னா இந்த மாதிரி நல்ல படங்கள் நிறைய தயாரிக்கணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த டீம் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும். வந்தாதான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மெசேஜா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், நான் வந்து சரத், ஆர்டிஸ்ட். இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆர்பி பாலா சார் அவருக்கும், ஆதவன் அவருக்கும், டைரக்டர் துதிலன் அண்ணா அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் உண்மையாவே வந்து பயங்கரமா இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க கண்டிப்பா. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழுதுருவீங்க, நிறைய பேர் திட்டுவீங்க. ஆனால் உண்மையாவே வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி அண்ணன் பாலா வந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும், வெற்றி பெறணும். அதே மாதிரி படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. சத்யா அண்ணன் காமெடி நல்லா இருக்கு, அப்புறம் கலையரசனும் நல்லா பண்ணியிருக்காப்புல, அப்புறம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள், அண்ணன் ஆர்பி பாலா அண்ணன் ப்ரொடியூசருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்கறது கொலைச்சேவல்ங்கிற ஒரு படம். திரு ஆர்பி பாலா, கௌசல்யா பாலா டைரக்டர்ல துதிவான் இயக்கத்துல இன்னைக்கு வெளியே இருக்கு. இது கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். அது நம்ம தமிழ்ல மட்டும் இல்ல, இந்தியாவில் நடக்கிற ஒரு ஆணவ கொலை சம்மந்தப்பட்ட ஒரு படம். இது வேணாங்கிறதுக்கான நிகழ்ச்சி தான் எல்லாரோடதும். இப்படி ஏன் நடக்குதுங்கிறதுக்கு பதில் இல்லை, அது சீக்கிரம் தேர்வுங்கிறது படமா எடுத்திருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், எல்லாரும் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இது வந்து சமூகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டிய படம். இந்த படம் இது வந்து எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. நல்ல படம், எல்லாருக்கும் பிடிக்கும். கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் வந்து கிளைமேக்ஸ்ல யாரும் இந்த இந்தியன் சினிமாவில் யாருமே இது வரைக்கும் எடுத்ததில்லை. அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த சீனை நீங்க பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து கொலவெறியோட இருப்பீங்க, பாதி பேர் அழுதுருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனசை வந்து வருடுற அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த சீன் இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கும், பாருங்க. வணக்கம், ஆர்பி பாலா சாரோடைய ஆர்பி ப்ரொடக்ஷன் சார்பாக இந்த கொலைச்சேவல் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான படம், ரொம்ப நல்ல படம். கலையரசன், தீபா, ஆதவ் சந்திரா, கஜராஜ் சாரு, பாலசரவணன், அகரன் எல்லாருமே ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம். கதையை பற்றி நான் சொல்லக்கூடாது, பட் ஆனால் ஒரு நம்ம மலையாள படங்கள் நிறைய பார்ப்போம். இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம கிட்ட வரலையே அப்படின்னு நம்ம ஒரு சாயிரத் மாதிரியான ஒரு படம் தமிழ்லயே வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா நல்ல படத்தை எல்லா ஆடியன்ஸும் வரவேற்கிறாங்க. ஸோ இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமா, இந்த வருஷத்தோட முக்கியமான ஒரு படமா அமையும் நான் நம்புறேன். கிளைமேக்ஸ்க்காக தான் அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் உண்மையிலேயே ரொம்ப மனசை ரொம்ப ஒரு மாதிரி உலுக்கி போட்டுருச்சு. எனக்கு தெரிஞ்சு பருத்தி வீரனுக்கு பிறகு அப்படி ஒரு கிளைமேக்ஸ் நான் நினைக்கிறேன். காதல், பருத்தி வீரன், இது அதுக்கு பிறகு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிளைமேக்ஸா இருக்கு. எல்லாரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்க.